வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எள்ளு பொரி அரிசி மாவோட வந்திருக்கிறேன். இந்த எள்ளு பொரி அரிசி மாவு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் செப்பரேட்டான டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து குத்தரிசி இருக்குது. இந்த குத்தரிசி அரை கப் எல்லாட்டிக்கு 105 கிராம் இந்த குத்தரிசி வருது. இப்போ இந்த பிரம்பான டிஷ்ஷில் நான் போட்டுட்டு இதை நல்லா கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு இதை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்து போட்டு இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு 2 மணித்தியாலம் ஊற விடுவோம். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு நான் என்ன செய்தேன்னு சொன்னா, நான் ஏற்கனவே நனைய வச்சது காட்டினான். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு இதை வடிய வச்சுட்டு நல்லா காய வைக்கணும். இது ஸோ இது நல்லா காஞ்சிட்டுது. இப்போ இதை வந்து அப்படியே ஒருமிக்க போட்டு இதை வறுக்காதீங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னா தான் இது நல்லா வெடிச்சு வரும். ஸோ நடுவிலும் இதை கிளறி இருக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஹீட் ஏறாது இந்த அரிசியில். ஸோ ஒரு ஹாஃப் அ செகண்ட் ஒரு 30 செகண்டுக்கு ஒருக்கா இதை நீங்கள் கிளறி விடுங்கோ. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது லைட்டாக வெடிக்குது. இடக்கிட கிளறுங்கோ. இந்த உங்களுக்கே தெரியுது இந்த வெடிச்சு கொண்டு இருக்குது. அரிசி வந்து பாப் பண்ணுது, வெடிக்குது. நடுகளும் கரண்டி வச்சு கிளறினீங்கன்னு சொன்னால் அரிசி வந்து சூடு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் இடக்கிட கிளறி விடுங்க. ஸோ இப்போ நான் இந்த அரிசியை வந்து வறுத்து எடுத்துட்டேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வறுத்தீங்கன்னு சொன்னால் காணும் தான் இருக்குது. இப்போ இதை இறக்கி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அரிசியும் வறுத்தெடுப்போம். ஹீட்டை வந்து மீடியத்திலும் லோக்கும் இடையில விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் ஒரு காய்ச்சி வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். அரை கப் அல்லாட்டிக்கு 60 கிராம் எள்ளு இருக்குது. இந்த எள்ளை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க, டக்குண்டு எரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். எண்ணெய் வறுக்கணும். 4.5 நிமிஷமாக இதை வறுத்தோன்றிருக்கிறேன். எண்ணெய் வறுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சு தான் அதை வறுத்தோன்றிருக்கிறேன். இந்த லைட்லியாக வருது. இப்போ தான் கோல்டன் ப்ரௌனாக எண்ணெய் கோல்டன் ப்ரௌனாக வரணும். 6 நிமிஷமாக இதை வறுத்தோன்றிருக்கிறேன். எண்ணெய் வறுக்கணும். ஸோ இதுவும் ஒரு சத்தான ஸ்நாக் தான். நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம். இது எண்ணெய் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ 9 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். இப்போ நல்ல பொன்னுரமாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குந்தா. ஸோ இப்போ நான் இதை இறக்கி பிரம்பான் டிஷ்ஷில் எடுக்க போகிறேன். ஸோ இப்படி ஒரு கிரைண்டர் எடுத்துட்டு வறுத்து வச்ச இந்த அரிசி இருக்குது. இந்த இப்போ லைட்லியாக ஆற விடணும். ஸோ இப்போ லைட்லியாக ஆறிட்டுது. இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு இதை நான் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நாலும் பட்டை இல்லை நறுவலாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அரிசியை வந்து நான் பட்டை அரைக்கையில் இந்த இப்படி நறுவல் அரைச்சிருக்கிறேன். இப்படி இதை நறுவல் அரைச்ச பிறகு இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச எள் இருக்குது. இந்த எள்ளையும் இதில் போடுங்க. ஸோ இந்த எள்ளை போட்ட பிறகும் இந்த எள்ளையும் நறுவல் அரையுங்க. இந்த இருக்கு இந்த எள்ளையும் போட்டு நான் நறுவல் அரைச்சிருக்கிறேன். இந்த ஆகலும் பட்டை அரைக்கையில். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கித்தூள் பெனங்கட்டி எடுத்திருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுறேன் கித்தூள் பெனங்கட்டி. பட் நீங்கள் சர்க்கரையும் இதுக்கு போடலாம். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 80 கிராம் கித்தூள் பெனங்கட்டி எடுத்து இப்படி சின்ன வந்து வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுட்டு இது அளந்து பார்த்ததில் வந்து சரியாக அரை கப் வருது கித்தூள் பெனங்கட்டி. ஸோ அரை கப் எல்லாட்டிக்கு 80 கிராம் கித்தூள் பெனங்கட்டி. இப்போ இதையும் இதில் போட்டு நல்லா இதை பட்டை அரைச்செடுக்கணும். இதையும் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் இந்த எள்ளையும் அரிசியையும் இந்த கித்தூள் பெனங்கட்டியும் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா. ஸோ இதுவும் வந்து ஒரு முட்டை மா இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சத்தான மா. இதை வந்து இப்படியே சாப்பிடலாம். நீங்கள் இந்த பிரம்பான் டிஷ்ஷில் போடுவோம். இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகள் கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு முட்டை மாதிரி தான் இதுக்கு. பட் இதுக்கு முட்டை ஒன்றும் சேர்க்கிறீல, தண்ணி ஒன்றும் சேர்க்கிறீல, ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணுறீல. ஸோ இதை வந்து நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சபடியாக கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு எள்ளு பொரி அரிசி மாவு வந்து செய்து முடிஞ்சுது. சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.